ஆன்லைனில் கோல்டு சில்வர் ஹை ரேட்டுக்கு வாங்கிடுறோம். கீழே கம்மியானோடனே 10% 20% கோல்டு வந்து கம்மியானோடனே வந்து நிறைய பேர் வித்துட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 3/4 பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு கடையில் போய் இந்த ப்ரைஸுக்கு அதிக ப்ரைஸ் வாங்கியிருக்கவங்க விற்கிறாங்க, ப்ரைஸ் கம்மியானோன்னு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையுது. ஆமாம். ஏன் அப்படின்னா எப்போயுமே வந்து கடைக்கு போய் வாங்குறவங்க வந்து டக்குன்னு அவங்க தேவைங்கிற போத்தில் வந்து ரேட் கூடுது, தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் கூடுது அப்படின்னா இன்னும் கூடுன்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த பொருள் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு கிராமுக்கு வந்து 1000-2000 குறையினா கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவங்க வந்து அதை விற்க மாட்டாங்க, விற்கிறதுக்கு வந்து தோணாது. அவங்களுக்கு பிடிச்சி வாங்கியிருக்கு அப்படின்னா அதை விற்கவே மாட்டாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம், கோல்டு பீஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தோன்னே அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுக்கு இதில் தெரியும், சிஸ்டத்தில் வந்து தெரியும் இவ்வளோ மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே பயந்து போய் வித்துரும். அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வந்து கொஞ்சம் பார்த்து நிதானித்து இந்த மாதிரி இதெல்லாம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கம்மியாகுதுன்னு பயப்படாமல் இருந்தீங்கன்னா தான் இது பண்ணுவோம். ஏன் உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா நீங்கள் அதிக அமௌண்ட்டை போய் சும்மா மேலே போகும்னு சொல்லிட்டு குற்றாமூக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட்னாலும் நிதானமாக பார்த்து பறித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பயம் இருக்காது. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பயம் இருக்குன்னா நகையாக வாங்கி போட்டுக்கோங்க. போட்ட மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த பயம் எதுவும் இருக்காது.